நான் கேட்குற கேள்வி, ஜெயிச்சிட்டாங்கன்னா 234 தொகுதியிலையும் சசிகலா அவர்களுடைய கட்சி வேட்பாளர்கள் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சேம் தானே? ஆக முடியாதா? தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அதே பெங்களூர்லேருந்து எப்போ வந்தாங்க? தண்டனை முடியலங்கிறீங்களா என்ன? 6 வருஷ காலம் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது. கணக்கு போட்டு பாருங்கள். இல்லை, அப்போ இந்த போக்கை நீங்கள் நம்ம எப்படி தான் எடுத்துக்கிறது? ஏன்னா அமித்ஷா ஒரு பக்கம் வந்து என்டிஏ உடஞ்சிடக்கூடாதுன்னு டிடிவி அவர்களை கஷ்டப்பட்டு உள்ளே இழுக்கிறதும், அன்புமணி அவர்களை இழுத்ததும் பார்த்துருப்போம். இதுக்கு இடையில இந்த அம்மா கட்சி ஆரம்பிக்கணும். யார் ஓட்டை பிரிக்கிறாங்க? இதுக்காக என்ன, எதுக்கான வேலை அப்படின்ட்டு இருக்குல்ல? சும்மாவே ஏங்க ஒரு ஓட்டை பிரிக்கிறதுனால ஒன்றும் இல்லாமல் போயிடுமா ஒரு கூட்டணி? இப்போ அமித்ஷா அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறீங்க. இது என்ன கேள்வி இது? அதுதான் நான் முதல்லயே சொன்னேன், எது நடந்தாலும் உடனே பாசக தலைமையில பழி போட்டுருவீங்களா அப்படின்னு. இப்போ அங்கே ஈரான் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை தோல்வி நடந்தால் அதுக்கும் வந்து பாசக தான் பொறுப்பு. இவங்க கட்சி ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது? இப்போ டிடிவி அவர்களை சேர்க்கிறாருன்னு சொன்னால் அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் அப்படின்னு. ஏன்னா நல்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடியவர். நீங்களாம் போய் உக்காந்தீங்கன்னா உங்களை திணற அடிப்பார், உங்களை தண்ணி குடிக்க வைப்பார். அவரெல்லாம் நீங்கள் யாரும் வந்து டம்ளர் தண்ணி குடிக்க வைக்க முடியாது. புரியுதுங்களா?